வருட ஜல்லிக்கட்டு எப்படி சார் இருக்கு? இல்லை, அதாவது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு விஷயம் இது. ஏனென்றால் இது நம்முடைய வரலாற்றோடு, மரபோடு, பண்பாட்டோடு தொடர்பு இருக்கிற ஒரு விஷயம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இலக்கியங்களிலே ஏறுதழுவுதலை பற்றி அவ்வளவு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. திமிழுடைய காளையும் அதை திமிரி அடக்குகிற வீரனுக்குமான உறவு என்பது ஒரு வேளாண் சமூகத்தில் காட்டுக்குள் வேளாண் சமூகம் உருவாகி வளர்ந்த ஒரு பண்பட்ட நாகரீகத்தை உருவாக்குவதனுடைய ஒரு மைய குறியீடாக இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறது. இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். பராசக்தி படத்தை அதுல பாத்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடி இருக்காங்க பிரதமர் மோடி. இன்னொரு பக்கம் ஜனநாயக படத்துக்கு உடனடியா மேல்முறையீடு போயிருக்காங்க. இது ரெண்டும் எப்படி? இல்லை, அதாவது பராசக்தி படம் என்பது 1965 நடைபெற்ற ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை மையப்படுத்திய ஒரு கதை. அந்த வகையில் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கதையை, அது நினைவுபடுத்த வேண்டிய ஒரு வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தி இருப்பது நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சான்றிதழ் கொடுக்காமல் எவ்வளவு தூரம் அதை இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சியை சென்சார் போர்டு என்பது செய்கிறது. இது அப்பட்டமாக கலை வெளிப்பாட்டு உரிமையை, கலை வெளிப்பாட்டு சுதந்திரத்தை தனது அதிகாரத்துக்கு அடிபணிய வைக்கிற அப்பட்டமான ஒரு அரசியல் முயற்சி. இதற்கு எங்களது வன்மையான கண்டனத்தை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். எல்லாருமே ஜனநாயக படத்தை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய் அவர்கள் எதுவுமே பேசாம மௌனமா இருக்காரு. இது சம்பந்தப்பட்டவருடைய பிரச்சனை அல்ல, ஜனநாயகத்தின் பிரச்சனை. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் குரல் கொடுத்தீங்களா இல்லையா என்பது ரெண்டாவது தான். நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு எதிராக குரல் கொடுப்பது தான் அடிப்படை உரிமை. எனவே இது சம்பந்தப்பட்டவரின் பிரச்சனை அல்ல, ஜனநாயகத்தின் பிரச்சனை. இதற்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். கலை வெளிப்பாட்டு சுதந்திரத்தை ஏறி மிதித்து நசுக்க நினைக்கிற சென்சார் போர்டானாலும் சரி, ஒன்றிய அரசானாலும் சரி, அதற்கு வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம்.